மூத்த குமாரன், இளைய குமாரன், தகப்பன். தன்னுடைய மூத்த குமாரன் அவ்வளவு நேரமும் இந்த மூத்த குமாரனை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இவன் பிள்ளைன்னா இப்படி தாண்டா பிறக்கணும், இதாண்டா பிள்ளை. அதான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு திரளான ஆஸ்திகள் இருக்குது. ஆனால் தனக்கு பிறந்த நாளுக்கோ கிறிஸ்துமஸுக்கோ ஈஸ்டருக்கோ எப்போவாவது ஒரு டைம் போய் தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய், அப்பா எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கூட அந்த பிள்ளை கேட்கல. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வரும்போது என் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், கேக் வாங்கி கொடுக்கணும், எங்கள் வீட்டில் 4 பேர் வருவாங்க, இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருங்க மம்மி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மூத்த பிள்ளை அவங்க அப்பா அவ்வளோ வசதியாக இருந்த போதிலும் கூட தன்னுடைய தகப்பனாரத்தில் ஒரு ஆடை கூட, ரொம்ப நல்ல பையன், தன்னுடைய அப்பாவுடைய வசதி அவன் ரொம்ப ஹை ஹேண்ட் எடுக்கவே இல்லை. அதற்கு பிறகு இந்த இளைய குமாரன் வீட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க எங்க இருக்கான்? வயல்வெளியில இருக்கிறான். அப்படின்னா தன்னுடைய தகப்பனுக்கு அவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் இந்த பிள்ளை வயல்வெளியில போய் வேலை செய்யுது. தகப்பன் வீட்டில் இருக்கிறாரு, மூத்த பிள்ளை வயல்வெளியில வேலை செய்யுது. ஐயோ, இந்த பிள்ளை தன்னுடைய இளைய குமாரன் எனக்கு சொத்தை இப்ப டிவைட் பண்ணி தந்தாத்தா, எனக்கு இப்ப தரணும், என்னுடைய பங்கை எனக்கு கொடுன்னு சொல்லி அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனார அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி வாங்கிட்டு போகுது. அந்த இடத்துல இந்த மூத்த பிள்ளை எனக்கும் கொடுக்கறத கொடுத்துரு அப்படின்னு கேட்கல. இருக்கட்டும்பா, உங்கள்கிட்ட இருக்கட்டும்பா, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது உங்கள்கிட்ட இருக்கட்டும், எனக்கு இப்போ வேணாம், எனக்கு பிரித்து கொடுத்து நான் ஒன்றும் வெளியே போறதில்லை, நான் உங்க கூட தான் இருக்க போறேன். இந்த மூத்த குமாரனிடத்திலே இருந்த கேரக்டர், நல்ல கேரக்டர்னா அவ்வளோ 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 நல்ல கேரக்டர். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த அப்பா செஞ்சதுதான் தப்பு. என்னன்னா, தன்னுடைய இளைய மகன் வந்த உடனே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா போய் அண்ணனுக்கு என்ன பண்ணிட்டு வா, சொல்லிட்டு வா, தம்பி வந்துட்டான், அப்பா கூப்பிடுறாருன்னு. அதுவும் வரல. இவனா வயல்வெளியில இருந்து வேலையை முடிச்சுட்டு திரும்பி வர்றான். திரும்பி இங்க பார்த்தா அதுக்குள்ள என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்குள்ள வீட்டில் கச்சேரியை ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு தெரியாமலே கச்சேரி நடக்குது உள்ளுக்குள்ள. இப்போ உள்ள இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், வீடு எப்போ இப்படி இருந்தது இல்லையே, இன்னைக்கு மட்டும் வீடு ஏன் இப்படி? உடனே அவன் சொல்றான், உங்க தம்பி வந்துட்டான், அதுக்காக உங்க அப்பா என்ன வச்சிருக்கிறாரு. எப்படி இருக்கும்? இந்த மூத்த குமாரன் கோவப்பட்டது நியாயமா நியாயம் இல்லையா? இல்ல நீங்களா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க? நீங்களா இருந்த இடத்துல வெளியில அந்த வயசானவர் குத்தி குத்தி போட்டு, போயா நீ எல்லாம் ஒரு அப்பா அப்படின்னு இருப்போம். நம்ம நிறைய பேர்னா அவ்வளவுதான், அன்னையோட தலைமுடி இருப்போம் அப்பனை, இதெல்லாம் ஒரு அப்பனாயா அப்படின்லாம் கேட்போம். ஆனால் அந்த எஸ்ட்ரீம் போல. ஆனால் இந்த இடத்துல இந்த மூத்த குமாரன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். ஏன் நீ பாத்தியா? உனக்கு தெரியுமா? இப்போ இந்த மகன் இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் சொத்தெல்லாம் வித்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சிட்டு இருக்கான்னு இவன் எங்க கேள்விப்பட்டான்? காதுல கேள்விப்பட்டுட்டான். இந்த காதுல கேள்விப்பட்டு இப்போ தன்னுடைய சகோதரனை குறித்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் பணத்துக்கு இளையவன் வந்திருக்கிறான். எதுக்கு வரல? பணத்துக்கு வரல. மூத்தவனுடைய பணத்துக்கோ சொத்துக்கோ வரல. அவன் வரும்போதே அப்பாட்ட என்ன சொல்லிட்டு வர்றான் அப்படின்னு சொன்னா, உம்முடைய பிள்ளைன்ற சொல்ற தகுதியை நான் என்ன பண்ணிட்டேன், நான் இழந்துட்டேன். ஆனா இந்த வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்களுக்கு நீங்க படி அனுப்பிங்க, எத்தனையோ வேலைக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்க, என்னை இனி பிள்ளையா வைக்க வேண்டாம், எனக்கு வேலைக்காரனை மாதிரி நினைச்சிட்டு எனக்கு சோறு கொடுத்தாலே போதும். இப்போ மூத்த குமாரனுக்கு குற்றப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் குற்றப்படுத்துறதுக்கு ஒன்று சொல்றான். அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, அவன் இதுல விழுந்துட்டான். உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உன் பிள்ளைய சேர்த்துக்கிட்டீரே, உன் பிள்ளை நீ நல்ல பிள்ளை ஆயிட்டான், உன் பிள்ளை உள்ள வந்த உடனே வேலைக்காரன் வந்த பிள்ளைய என் பிள்ளைன்னு சொன்னீரே, எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த பிள்ளை என்ன பிள்ளை தெரியுமா? உன் சொத்தை கொண்டு போய் எங்க வித்துச்சு? எங்க வித்துச்சு? அவனுடைய பலவீனம், அவனுடைய பலவீனம். நம்பர் 3, உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருடைய பலவீனத்தையே குத்தி காட்டி குத்தி காட்டி குத்தி காட்டி என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, குத்தி காமிக்காதீங்க. நல்லா சொல்லுங்க, குத்தி காமிக்காதீங்க. நீ என்னத்தை கொண்டு வந்த, உங்க அப்பா என்ன கொடுத்தான்,
இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்படியெல்லாம் கேட்கலாமா? நீ என்ன இப்படி அரிசி முட்டை மாதிரி இருக்க? இதெல்லாம் கேள்வியா? நீ என்ன இவ்வளோ கருப்பா இருக்க? என்னது என்னது? இது வயசானவங்க. உன்னை என் பையன் கூட, நீ என் பையன் கூட போனா, நீ மேட்சா இருக்கிறியா? நீ அழகா இருக்கிறியா? நீ அசிங்கம். உன் மூக்க பாரு, உன் கண்ணை பாரு, உன் நடைய பாரு. இது என்னது? இது நீ என்ன படிச்ச? நீ என்ன படிச்ச? உங்க வீட்டில் யாருமே படிப்பறிவு இல்லாதவங்க. உங்க வீட்டில் எல்லாருமே மோசம். உங்க அப்பனை தெரியும்ல, உங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா? உங்க அப்பா இப்படிப்பட்ட அப்பா தானே, உங்க அம்மா இப்படிப்பட்ட அம்மா தானே, உன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் தானே. சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே கணவன் மனைவி என்ன சொல்றாங்க தெரியுமா? உன் குடும்பம், உன் அப்பா. நீ என்ன நல்ல குடும்பத்தில் இருந்தா வந்த? கல்யாணத்துக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? இது என்ன பேச்சு? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாதுன்னா, மற்றவர்களுடைய பலவீனத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. அந்த பலவீனம் உங்களுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனான ஆட்கள், அப்படி அவ்வளவு எல்லாத்துலயுமே கரெக்டான ஆட்கள் கிடையாது. நமக்குள்ள என்ன இருக்குது? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தப்ப ஆண்டவர் திரும்ப நினைக்க கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தவற முதுகுக்கு பின்னாடியும் கடலினுடைய ஆழத்துல போட்டவர் கர்த்தர். என் பிள்ளைக்கு அவன் செஞ்ச தப்ப திரும்ப நான் கூட நினைக்க கூடாதுன்றதுக்காக கடலுடைய ஆழத்துல போட்டார். கடலுடைய ஆழத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியல. என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சது மட்டும் இல்ல, மறந்தது மட்டும் இல்ல, இனி யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக கடலுடைய ஆழத்துல போட்டாரு. அவ்வளவு ஜென்டில் என்னுடைய ஆண்டவர். யாரையாவது ஒருத்தரை சந்திக்கும் போது அவங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் சுட்டி காமிச்சார? யாரையாவது உங்க அப்பா இப்படி, உங்க அம்மா இப்படி சொன்னாரா? இது ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும், எந்த குடும்பத்தில் பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தரை இழுத்து, நீ அந்த குடும்பத்தில் உள்ளவா, நீ இந்த குடும்பத்தில் உள்ளவன், நீ இப்படி அப்படி, நீ அப்படி இருக்கிற, அந்த மாதிரி இருக்கிற, நான் உன்னை இப்படி நினைச்சு தானே கல்யாணம் பண்ணினேன், உனக்கு இப்படி நினைச்சு தானே வந்திருக்குது, நீ சம்பாதிக்க தெரியாதவன், நீ பிழைக்க தெரியாதவன், நீ ஏமாந்த கோழி, என்னென்ன என்னென்ன என்னென்ன. எப்போ பார்த்தாலும் பலவீனத்தையே. நீ சொல்றது உருப்படாது, நீ தொட்டது விளங்காம போயிடும், நீ என்ன பண்ணி விளங்கி இருக்குது. இதெல்லாம் வார்த்தையா? இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த ஃபேமிலி எத்தனை நாளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும்? எத்தனை நாளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும்? இருக்காது. இன்னைக்கு மூன்றாவது ஒரு தீர்மானம் எடுங்க. இனி என்னுடைய வீட்டிலையோ, இனி என்னுடைய வாயிலிருந்தோ இன்னொருத்தருடைய பலவீனத்தை சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம நிறைய சோம்பேறி அப்படின்றத எப்படி சொல்லுவோம்னா, நான் சொல்றது எனக்கு சொல்ல வரல, சில எப்படி அவ்வளோ எரிச்சலோட சொல்லுவாங்க. எந்திரிக்கிறியா சோம்பேறி, பா நீ எல்லாம் என்னைக்கு உருப்படுவ, நீ எல்லாம் என்னைக்கு நல்லா இருப்ப. எவ்வளோ வார்த்தை. சரி, என்னமோ தெரில, அதுக்காக நான் அந்த மாதிரி இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணணும்னு நான் சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் அவங்க பலவீனம்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடு அந்த பலவீனத்தை நம்ம சொல்லி, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணவா தானே, நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி செஞ்சவன் தானே, இன்னைக்கு மாறிட்டாங்கப்பா, இன்னைக்கு மாறியாச்சு. அது பாஸ்ட், அது 10 இயர்ஸ் முன்னாடி. நீங்க திரும்ப அதே சொல்லிட்டு இருந்து நோகடிச்சு எத்தனை நாள்? ஏன் நீங்க 10 வருஷத்துல ஒரு தப்புமே பண்ணலையா? நீங்க 10 வருஷத்துல எந்த பாதையுமே கடந்து வரலையா? ஆண்டவர் எத்தனை நினைச்சு வச்சிருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இவ்வளவு மோசமான ஆளா இருந்த, அதனால இன்னைக்கு நான் இதை தரமாட்டேன்னு எத்தனை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு? கிடையாது. அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்னா, அவர் மன்னித்து மறக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கைகள் நல்லா அசைத்து. ஆமா, ஏன் இப்படி இருக்குன்னு கூட நம்ம கேட்கக்கூடாது. அப்படின்னா சிலரை பார்த்த உடனே ஏன் இப்படி இருக்கு, நான் மெலிஞ்சிருக்கிறவங்கள மெலிஞ்சிட்டீங்களேன்னு சொல்றது கூட நமக்கு வர மாட்டேங்குது. ஒருவேளை அதை அவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா, அதுல அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா, ஐயோ அப்படியா நான் மெலிஞ்சிருக்கிறேனா அப்படின்னு வருத்தப்பட்டாங்கன்னா, அதனால அப்படியே கேட்க முடிய மாட்டேங்குது.
ஆனால் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மெலிஞ்சு இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏன் இப்படி இருக்கிற, இப்படி ஆயிட்ட, நல்லா தானே இருந்த, சோக்கேடா அப்படின்னு கேட்டா, ஆமாம் சாப்பிட்றது இல்லையா, நோய் ஏதாவது வந்துச்சா, அதுவும் இப்போ இதை விட மோசமானது நான் பார்த்த உடனே கொஞ்சம் மெலிஞ்சு சுகர் வந்துருச்சா கேட்டாலே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் வந்துடும். இவங்க டயட்டில் இருந்து தான் உடம்ப குறைச்சிருக்காங்கன்னா கூட சுகர் வந்துருச்சு. உங்களுக்கு சுகர் வருதுல, அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. இது என்ன பேச்சு? இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பேச்சா? பார்த்தாச்சா இப்படியே பெருத்துட்டு போனா எப்படி? இப்படி கேட்கலாமா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை? இது இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்களுக்கே வாயில நல்லா இப்படி அந்த பிள்ளை அவங்களுக்கே ஒரு இன்ஃபீரியரா இருக்கும், அவங்களுக்கே ஒரு கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்ம இவ்வளோ உடம்பா இருக்கிறோமே, நம்ம இவ்வளோ உடம்பு வந்துச்சிட்டோமே, இதை குறைக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தா அந்த வருத்தத்தோட இருக்கிற ஒரு நபரை பார்த்து, இப்படியே நீ பெருத்துட்டு போனேன்னா தின்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏன் சாப்பிட்டாதான் எல்லாருக்கும் உடம்பு வருமா? இல்லை கேட்குறேன், நான் சொல்றது கவனமா கேளுங்க. சாப்பிட்டாதான் எல்லாருக்கும் உடம்பு வருமா? இல்லை உடம்பு வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே சாப்பிட்டு தான் உடம்பு வந்திருக்குதா சொல்லுங்க? இல்லை தூங்கிதான் சோம்பேறி மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் வீட்டில் தூங்கிட்டே கிடந்தா அப்புறம் உடம்பு பெருக்காம என்ன பண்ணும்? தூங்குற எல்லாருக்குமே வந்துருமா உடம்பு? இல்லை அவங்க தூங்குறதுனால தான் இந்த உடம்பு வந்துச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது என்ன பேச்சு? என்ன பேச்சு? அது ஓட்ட சைக்கிளில் வருவானே ஒருத்தன், உடஞ்சு போன வண்டியில் வருவானே ஒருத்தன், என்ன இது பேச்சு? ஆமாம், இவர் நாளைக்கு இவர் பெரிய அந்த பென்ஸ் BMW வந்துட்டு இருக்கிறாரு டெய்லி. இவருக்கே பெட்ரோல் அடிக்கிறதுக்கு இல்லை, ஆனால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் ஓட்ட சைக்கிள் வந்தார். இது என்ன உங்களுக்கு ஆண்டவர் தந்துட்டார்ன்ற பெருமையா? இன்னொருத்தருடைய பலவீனத்தை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக பேசுங்க. ஒரு நாள் நீங்களும் அந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கிறீங்க, இன்னொரு டைம் அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை நீங்கள் நினச்சிக்கோங்க. யாருடைய பலவீனத்தை சொல்லி மூக்கை பாரு, கண்ணை பாரு, பல்ல பாரு. ஏன் உங்களுக்கு நல்ல பல்லு கொடுத்துருக்கிறாருன்னு உங்களுக்கு பெருமையா? இல்லை உங்களுக்கு நல்ல மூக்கு தந்திருக்கிறான்ற பெருமையா? அவங்க மூக்கு என்ன எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்க அது? ஏன் அவங்க மூக்கை நீங்கள் கொண்டு கொடுத்தோன்னா டிசைன் பண்ணி தந்துடுவீங்களோ? என்ன இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறேன். இன்னொருத்தருடைய பலவீனத்தை அவ்வளவு தெளிவாக உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறாங்க? எப்படி பேசுறீங்க அப்படி? அவன் கண்ணை பாரு, சர்வ கண்ணாமா. எந்த சர்வ? அவன் மாலைக்கு என்னென்னமோ பா, இது விசுவாசியா இல்லை இது பிசாசு குட்டியானே நமக்கு தெரில. நான் உண்மையிலே சொல்கிறேன், அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட எல்லாம் 1000 பிசாசு உள்ளே இருக்கும். இந்த லேகியனுக்குள்ளே 7000 இருந்த மாதிரி அதுக்குள்ளே எத்தனை இருக்கோ தெரில. அது மூஞ்சியில் கடுகு போட்டால் கூட அப்படியே தெரிச்சிடும், எண்ணெயே ஊற்றாம. யாரை பார்த்தாலும் குறைவா இவர் பெரிய டாட்டா பிர்லான்ற மாதிரி இவங்க பெரிய அழகு. ஆமாம், அடுத்த நடிகைக்கு இவங்கள தான் கூப்பிட போகிறாங்க. அடுத்தவங்களெல்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணி பேசுறது. யாரையுமே ஒருத்தரை கூட அவங்களுடைய பலவீனத்தை சொல்லி எப்பவுமே பேசவே கூடாது. உடனே அது குள்ளி இல்லை, அப்படியே குள்ளமாக இருக்காங்கல்ல, அதுக்கு கள்ளரை நம்பினாலும் குள்ளர் இயேசுவே. ஏங்க அவங்க குள்ளமா பிறந்தது யாரு? அவங்க அம்மா குள்ளமா இருப்பாங்க, அவங்க அப்பா குள்ளமா இருக்குவாங்க, அவங்களுடைய ஜென்ரேஷனே என்னவா இருக்கும். அதனால அவ குள்ளமா இருக்கும்போதே எனக்கு தெரியும். ஆமா, இவர் பெரிய வெளிப்பாடு படைச்சவர், இவருக்கு வெளிப்பாடு ஆண்டவர் அப்படியே கொடுத்துட்டாலும் அப்பவே நினைச்சிட்டேன், அவளுக்கு கண் அப்படி இருக்கும்போதே நினைச்சிட்டேன், பாரு சூனியக்காரின்னு நினைச்சிட்டேன். சிலரெல்லாம் ஆமா பாருங்க, ஆண்டவர் உங்களை, நான் பரலோகத்துக்கு போனேன்னா சொல்லிடுவேன், இவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எப்போ எல்லாரும் கொடுக்குற நரகம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்து வரட்டி எடுங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப பேசினாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யாருன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை. ஒருத்தரை கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒருத்தரை நக்கல் அடிக்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தருடைய பலவீனத்தை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டாமா? வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க தம்பிங்க, தயவு செய்து சொல்கிறேன், உங்களை அன்பாக சொல்கிறேன், டீச்சரையோ கூட படிக்கிற பிள்ளைங்களையோ
அவங்களுடைய பட்டப்பேர் பள்ளி சொல்லி கூப்பிடும்போது, அவங்கள இரிட்டேட் பண்ணும்போது, அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகுதுன்னா, அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல, அது அவங்கள பாதிப்புக்குள்ளே நடத்துதுன்னா தயவு செய்து அவங்களுடைய பலவீனத்தை வச்சு பேசாதீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதே இல்லை, நல்லதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். மரணமும் ஜீவனும் எங்கே இருக்காமோ, எங்கே இருக்காமா? எல்லாருமே உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் மனைவி கட்டப்படுவார்கள், உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வரும், உங்கள் குடும்பம் திரும்ப வளர ஆரம்பிக்கும், உங்கள் குடும்பத்தில் எல்லை எங்கும் ஒரு சமாதானம் வரப்போகுது. எப்போ தெரியுமா? உங்கள் வார்த்தை மாறும், உங்கள் வாழ்க்கையை மாறும். உங்கள் வார்த்தை மாறும், உங்கள் குடும்பமே மாறும். உங்கள் வார்த்தை மாறும், உங்கள் கணவன் மாறுவார். உங்கள் வார்த்தை மாறும், உங்கள் மனைவி மாறுவாங்க. உங்கள் வார்த்தை மாறும், உங்கள் பிள்ளைகள் மாறுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே உங்கள் வார்த்தையினால் மாறும். நீங்கள் உங்கள் வார்த்தையை மாற்றுவீங்க, நீங்கள் உங்கள் வார்த்தையை மாற்றுவீங்க, எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா. எனக்கு அப்படித்தான் பேச தெரியும், எனக்கு ஷார்ப்பாக தான் பேச தெரியும், எனக்கு மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது வெளியில் பேசுவேன். ஆமாம், உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தின் நிறைவு தான். சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே. சிலர் உடனே ஒரு டயலாக் விட்டுருவாங்க, எனக்கு மனசுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வாயை திறந்து எல்லாத்தையுமே. ஆமாம், வாயை திறந்தா சாக்கடை மாதிரி என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? அந்த உணர்வு இருக்காதா? ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னொருத்தரை பேசுகிறோமே, அது வந்து தப்பாக போகாதான்னு தெரியாதா? அப்படியே பேசிடுவார். இவர் பேசிட்டா போதும். அப்புறம் கடைசியில் ஒரு டயலாக் மட்டும் பேசுவீங்க, நான் வாயை திறந்து பேசுவேன், மனசுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. ஏம்மா எதுக்கு பேசுகிறீங்க அப்படி? மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா உண்மையை நல்லா பேச வேண்டியது தானே? மனசுக்குள்ளே ஒன்றும் வைக்கலைன்னா நியாயமாக பேச வேண்டியது தானே? இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வெளியில் பேசிட்டு நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க. முதல்ல எதை கிளியர் பண்ணுங்க? சத்தமாக சொல்லுங்க. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும். சிலர்லாம் காமிச்சிக்கவே மாட்டாங்க, சிலர்லாம் நீங்கள் அப்படி பேசி வருத்தப்பட்டால் கூட நிறைய பேர் வருத்தமாக ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மனைவிக்கின்றது ஒரு வார்த்தை. சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசிடுறதா? பாருங்க, சில கணவனாருக்கு சந்தேகம்னு வந்தா அது அந்த சந்தேகத்துக்கு ஒண்ணுமே இருக்காது, தப்பே நடந்திருக்காது. இவங்களுடைய ஒரு சந்தேகம், சில மனைவிக்கு வந்து ஒரு சந்தேகம், அது தப்பே நடந்திருக்காது. சந்தேகப்பட்டவொடனே எப்படி பேச்சு, எவ்வளவு பேச்சு தெரியுமா? அதெல்லாம் அந்த இருதயத்தினுடைய உடைவெல்லாம் ரொம்ப பெருசு. ஸோ எல்லாருமே இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு மாசத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வருஷத்தினுடைய நடுவில் நம்ம வரப்போறோம். நீங்க 1000 தான் நல்லவங்களா இருந்தாலும், நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா நிர்ணயிக்கிறது என்ன அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, பெரிய டேலண்ட் உள்ளவங்களா இருந்தாலும் நீங்க முன்னேறீங்களா கீழே விழுறீங்களான்னு எதை அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, வாய் தான். அமைதியா இருந்தா கூட பரவாயில்ல, பேசி உங்க வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. எழுமி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க யாருக்காவது வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உங்கள் மனசு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கே இந்த செய்தி முடிச்சுட்டு இங்கே இருக்கிறாங்கன்னா, நீங்கள் வண்டியில் போகும்போதே மன்னிப்பு கேட்டுருங்க. ஹலோ, மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது, உங்கள் அம்மா அப்பா தூரத்தில் இருக்காங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. பிரதர், நீங்கள் வந்து ஆம்பிள்ளை, நீங்கள் வந்து கணவனார், ஆனால் உங்கள் மனைவியை பார்த்து ஒரு சாரி, கண்டிப்பாக நீங்கள் சாரி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்கள் மனைவியை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நீ காயப்படுத்துறீங்கன்னா, தயவு செய்து உங்கள் மனைவியினுடைய கையை பிடிச்சி, சாரிம்மா நான் உன்னை இப்படி பேசியிருக்க கூடாது, தயவு செய்து சொல்லுங்க. சிஸ்டர், நீங்கள் வந்து ரொம்ப பேசியிருப்பீங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் நீங்கள் பேசின வார்த்தைகளால் அவர் காயப்பட்டிருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுடைய கணவன் இடத்துல நீங்கள் சாரி கேளுங்க. நான் இனி இப்படி பேச மாட்டேன்னு சொல்லுங்க, இப்படி பேச மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, மரணமும் ஜீவனும், மரணமும் மரணமும் ஜீவனும், மரணமும் ஜீவனும் எங்க இருக்காமா? பேச்சிலே இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆனா உங்க ஜீவன் எங்க இருக்குன்னா, வார்த்தையில தான் இருக்குது, பேச்சில தான் இருக்குது.
என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். நான் நலமானதையும் பேசாமல் நான் என்னவா இருக்கிறேன்? அமர்ந்திருக்கிறேன். நான் இனி பேச மாட்டேன் ஆண்டவரே. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாய்க்கு காவல் வைக்கிறவர் கர்த்தர். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, அதான் சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. நான் எல்லாத்துலயும் சரியா இருக்கிறேன்ப்பா, ஆனா நிறைய நேரத்துல என்னுடைய வாயினாலதான ஆண்டவரை நான் தவறேன். என் வாயினாலதான ஆண்டவரை தவறேன். நான் பேசி பேசி நிறைய இழந்துட்டேன் ஆண்டவரே. நான் பேசி பேசி நிறைய பேருடைய பகையை நான் சம்பாதிச்சுட்டேன் ஆண்டவரே. நான் பேசி பேசி நிறைய அதுக்கப்புறம் சமாதானமா பேசுறதுனால எல்லாம் பிரயோஜனம் நிறைய இல்லை. அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு கேட்கறதுல எல்லாம் ஆண்டவரே, பொதுவாவே எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடியே என்னுடைய வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி ஆண்டவரே சரியானதை பேசுகிறதற்கு எனக்கு பலன் தாரோன்னு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி.